ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் விரைப்புத்தன்மை குறைவது தொடர்பாகவும் அதே நேரம் நீடித்த இன்பத்திற்காகவும் சில வீடியோக்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரபல ஹிமாலயா நிறுவனத்தாருடைய கான்ஃபிடோ அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டை பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, சிலவங்களுக்கு விந்து உடனடியாக லீக் ஆயிரும். ஆண்குறியில் கொண்டு பெண்குறியில் கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடியோ, அதாவது சுய இன்பம் செய்யும் பொழுதோ, அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு உடல் உறவு பண்ணும் பொழுதோ என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக ஆண்குறியிலேருந்து விந்து உடனடியாக லீக் ஆயிரும். சரிங்களா? அவங்களால சரியான உடல் உறவில் ஒரு நீடித்த இன்பமும் பெற முடியும். இன்பமே பெற முடியாது, அப்புறம் எப்படி நீடித்த இன்பம்? சரிங்களா? அந்த மாதிரியான குறைபாடுகளுக்காகவும், இரவு நேரத்தில் விந்து வெளியேறுவதற்கு பண்ணுவதற்காகவும், அதே நேரம் இந்த பதட்டம், டென்ஷன் ஆகி பண்ணுறது, சரியான முறையில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான நினைப்பு உள்ளவங்களுக்கு தான் இந்த கான்ஃபிடோ அப்படிங்கிற டேப்லெட்டை இவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லைங்க, ரொம்ப வருஷமாக ஒரு 20-25 வருடங்களாக பழக்கத்தில் உள்ள ஒரு மருந்து தான். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஃபிடோ முதல்ல ஸ்பெமான் போர்ட் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டுச்சு. இப்போ அது நேமை மாற்றி கான்ஃபிடோ அப்படிங்கிற பேரில் இதை கொண்டு கொடுத்துருக்காங்க. இதில் 60 மாத்திரைகள் உள்ள கண்டெய்னராக கிடைக்குது. இன்றைக்கி உள்ள ரேட்டு பிரகாரம் 205 ரூபா இது கிடைக்குது, விலையில் கிடைக்குது. சரி, இது எங்கெல்லாம் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஹிமாலயாவுடைய ஆன்லைனில் நம்ம இதை வாங்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் அருகில் உள்ள மேஜர் சிட்டிஸ்லாம் இந்த ஹிமாலயா ஸ்டோர் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே கூட இதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அருகில் உள்ள மெடிக்கல், அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கிட்ட கூட நீங்கள் அணுகி கூட இது சம்மந்தமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். பொதுவாக எந்த ஒரு மருந்துகளாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்னாடி அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவருடைய நீங்கள் அணுகி தகுந்த விளக்கங்கள் பெற்றுக்கொண்டு இது பண்ணிக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம சொன்ன விஷயத்துக்கு வருவோம். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி எழுச்சி இருக்காது. உடல் உறவுனாலே ஒரு பயம் இருக்கும். எங்கே நம்மளால் சரியான முறையில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு வருவாங்க. அதே நேரத்தில் இந்த விந்தணுக்களை அதாவது பெண்குறியில் கொண்டு போய் வைக்கும் பொழுது விந்து சடைக்கட்டின்னு லீக் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, வெயிலே அதிகமாக அலையிறவங்களுக்கு, வெயிலே அதிகமாக விளையாடுறவங்களுக்கு, அதே நேரத்தில் ரொம்ப அலைச்சல், இந்த மாதிரி கடும் பனிச்சுமை இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கும், அதிகமான உள்ள அளவு ஜூஸ் இந்த மாதிரியான திரவ பொருட்களை எடுப்பவங்களுக்கு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அதே நேரத்தில் சர்க்கரை வியாதியோட ஆரம்ப காலகட்டத்தில் இது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? நரம்புகள் பாதிக்கப்பட்டு இதாகும். எழுச்சிலாம் நல்லா இருக்கும், ஆனால் விந்து வச்ச உடனே இதாயிரும். அதே நேரத்தில் யூரின் பாஸ் பண்ணும்போது ஸ்பெமனும் சேர்ந்து பாஸ் பண்ணி போகும், செமனும் பாஸ் பண்ணி போகும். அந்த அளவுக்கு அதில் சிலவங்க அவங்களுக்கு இதாகிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. நம்மளால் எங்கே ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான இதாயிரும். அதே நேரம் சிலவங்களுக்கு நக்டூரினல் எமோஷன், தூக்கத்தில் விந்து வெளியேற அந்த நக்டூரல் எமிஷன் காணப்படும். இதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுநாள் அதிகமான சோர்வு இந்த மாதிரியான இதுகள்லாம் காணப்படும், ஆங்ஸைட்டி காணப்படும். அதே நேரத்தில் தூக்கமின்மை இந்த மாதிரி, ஏன்னா அதை நினச்சி விந்து வெளியேறு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயந்துக்கிட்டே அவங்க சரியான முறையில் அதுக்கு தூங்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த நல்ல அற்புதமான மருந்தாக இருக்குங்க. சரி, இதில் என்னென்ன மருந்துலாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 வகையான இது கலந்துருக்கு. ஒன்று பவுடராக உள்ளது, அதே நேரத்தில் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரியான இதுகளில் உள்ள பியூரிஃபிகேஷன் பண்ணுறது அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்திருக்கு. அது என்னென்ன இருக்குங்கிறத நான் அதில் உள்ளபடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராக்டராக வந்துட்டு விருத்திரதாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் உள்ள மூலிகைகள்லேருந்து கலந்து எக்ஸ்ட்ராக்டர் எடுத்திருக்காங்க. கோக்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு நெறிஞ்சில் எடுத்திருக்காங்க. ஸ்ரீவந்தி அப்படிங்கிற ஒரு மூலிகையில் எடுத்திருக்காங்க. சைலேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள்லேருந்து எடுத்திருக்காங்க. அதே நேரம் வந்து பவுடராக வந்து அஸ்வகந்தா, கோகிலாக்ஷாமா அந்த அருமையான மருந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு செல்களில் வந்து நைட்ரிக் ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணுவதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது பண்ணுறதுனால வந்து விரைப்புத்தன்மைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதில் வந்து இதாக இருக்குது. அடுத்த அதே நேரம் வந்து வன்னியகாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது கவிக்கச்சு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெடிசன். பூனைக்காளின்னு சொல்லுவாங்க. இந்த பூனைக்காளி வந்து நல்லா வந்து இந்த ஆண்குறி எழுச்சியின் மீது தொடர்பாக அதே நேரத்தில் வந்து ஒரு விரைப்புத்தன்மையில் தான் இருக்குது, போகத்தில் வந்து குறைவான இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து இரவு விந்தணுக்கள் வெளியேறுகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு தீர்வாக அமைகிறது. சிலவங்களுக்கு வந்து ஆண்குறி ரொம்ப தளர்ச்சியாகி ரொம்ப சோர்வாகி காணப்படும். அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாகவே இது வந்து காணப்படும். அதோடு வந்து ரோவல்ஃபியா சர்பன்டேனாங்கிறது வந்து ஒரு 18.75 மில்லிகிராம் அளவு போல் அதில் வந்து கலந்துருக்காங்க. அந்த ஹெர்பல் வந்து கலந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஆங்ஸைட்டியாக இருக்கிறவங்களுக்கு, பதட்டமாக உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி விந்து அணுக்கள் வச்ச உடனே வெளியேறவங்களுக்கு, இதனால் வந்து ஒரு ஆங்ஸைட்டி ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறந்த ஒரு ப்ராடக்டாக இது பண்ணி கொடுக்க வைக்கிதுங்க. நல்ல அருமையான ஒரு மருந்துங்க. நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து இவங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சிறந்த R&Dயில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே நேரம் வந்து இவங்க வந்து ஓடிசியாக கிடைக்கிறனால வந்து இவங்க வந்து இந்த என்னென்ன அளவுகளில் வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய ஒரு பொதுவான இது வந்து நீங்கள் இது வந்து பயன்படுத்தப்படும் பொழுது அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவரில் நீங்கள் அணுகி தகுந்த விளக்கங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், அதே நேரம் வந்து இது வந்து ஏற்கனவே இருந்த பேர் வந்து ஸ்பெமான் ஃபோர்ட் தான் இன்றைக்கி வந்து கான்ஃபிடோங்கிற பேரில் வந்துருக்குது. இது வந்து ஏறத்தாழ குறைந்தபட்சம் ஒரு 20லேருந்து 25 ஆண்டுகளாவது புழக்கத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிற காலத்திலேயே இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? நான் ஏறத்தாழ 2004 இருந்து இது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காலகட்டத்திலேருந்து இது வந்து இப்போ பேர் மாற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிறுவனத்துடைய பிராண்டு வேல்யூவுக்காகவும் அதே நேரத்தில் வந்து சர்வதேச அளவுலேயும் இந்த மருந்து மாத்திரைகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்கிறனால வந்து நம்ம இதை வந்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். வயது, நோய் பாதிப்பு, அதே நேரத்தில் வந்து எத்தனை நாள், இந்த மாதிரியான கிரானிக்சிட்டி, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த டோசேஜ் பயன்படுத்துகிற முறை, அனுமானங்கள் வந்து தீர்மானிக்கக்கூடியது வந்து உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவரை வந்து நம்ம இது பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான இது R&D ட்ரக்கு வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து தெரிகிறதுக்கு வந்து லேட்டாக இருந்தாலும் பட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஹெர்பல் மெடிசன்னால் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ரிலீவிங் நல்லா வந்து கிடைக்கும், குணம் நல்லா கிடைக்கும், எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அதே நேரத்தில் வந்து மிச்ச இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விந்தணு விரைவாக வெளியேறது, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசனில் வந்து ஒரு தீர்வும் வந்து கிடையாது. அதுக்கு வந்து இது பண்ணக்கூடியது வந்து ஆயுர்வேதத்தில் நம்ம இதுதான். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த கான்ஃபிடோ வந்து ஒரு பேட்டன் ட்ரக்காக இருந்தாலும், ஹிமாலயா நிறுவனத்தாருடைய பேட்டன் ட்ரக்காக இருந்தாலும் மிகச்சிறந்த முறையில் இது வந்து வேலை செஞ்சு நல்ல பலனை வந்து கொடுக்குதுங்க. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.